தமிழெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக நாளை டெல்லியில் பிரதமரை சந்திக்கிறார் செல்வி ஜெயலலிதா. பல்வேறு கோரிக்கைகளை அவர் வலியுறுத்துவார். தமிழகத்துக்கு கூடுதல் நிதியை எல்லாம் கேட்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சந்திப்பு தமிழக முதலமைச்சர் மேற்கொள்வது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், பாராளுமன்றத்தில் ஒரு நல்ல பலத்தை பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் நாடாளுமன்ற மக்களவையிலும் ஒரு கணிசமான பலத்தை பெற்றிருக்கிறது. மத்திய அரசு மசோதாக்களை நிறைவேற்றுவதில் திணறக்கூடிய மாநிலங்களவையில் அதிமுகவுடைய செல்வாக்கு என்பது மிகவும் முக்கியமானது. இதுபோன்று முதலமைச்சர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமரை சந்தித்து மாநிலத்தின் சார்பாக நீண்ட நாள் கோரிக்கைகளை, புதிய கோரிக்கைகளை வலியுறுத்துவது அப்படிங்கிறது சம்பிரதாயமாக தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயம் என்றாலும் கூட இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்துக்குன்னு தொடரக்கூடிய பிரத்யேக கோரிக்கைகள், இப்பொழுது புதிய அறிவிப்புகள்லாம் தேர்தல் அறிக்கையில இந்த தமிழக அரசு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்பாக கட்சியாக வெளியிட்டிருந்தது. அதை செயல்படுத்துவதில் புதிய நிதி சார்ந்த கோரிக்கைகள் இவையெல்லாம் இருக்க, இவையெல்லாம் ஏற்கப்படுமா? மத்திய அரசால் ஏற்கப்படுமா? இது ஒரு சம்பிரதாயமான ஒரு சந்திப்பாக முடியுமா? பிரதமரும் முதல்வரும் நல்ல நட்பில் இருப்பவர்கள் தொடர்ந்து அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த விஷயம். இதில் இது தமிழ்நாட்டுக்கு நலன் பயக்கக்கூடிய சந்திப்பாக மாறுமா, அல்ல ஒரு சம்பிரதாயமான சந்திப்பாக முடியுமா? விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி செல்வி CR சரஸ்வதி அவர்களுக்கு தான். காவிரி மேலாண்மை வாரியம், தமிழ் ஆட்சி மொழி அந்தஸ்து, தமிழுக்கு ஆட்சி மொழி அந்தஸ்து, மீனவர் பிரச்சனையில கச்சத்தீவு மீட்பு, டீப் சி பிஷிங் இதற்கான தீர்வு, ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி, கெரோசின் பற்றாக்குறை, அதுல மத்திய அரசாங்கத்துடைய பங்கு, 14வது நிதிக்குழால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு தீர்வு, இதெல்லாம் இதுல பெரும் பகுதிகள் டாக்டர் மன்மோகன் சிங் 2011 சந்தித்த போதும் முதலமைச்சர் வைத்தார். நரேந்திர மோடியை ஜூன் 2014 சந்தித்த போதும் வைத்தார். 2015 ஆகஸ்ட்ல நரேந்திர மோடியை சந்தித்த போதும் வைத்தார். நாளையும் இதெல்லாம் இந்த அம்சங்கள்லாம் அவருடைய மெமரண்டம்ல இடம்பெறும் அப்படின்னு உத்தரவாதமா சொல்லிட முடியும். இவையெல்லாம் தொடர் கோரிக்கைகள். தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடியவை, நியாயமான கோரிக்கைகள். இதுல ஒரு கருத்தொற்றுமை இருக்கிறது. ஆனால் இவற்றுள் பல கோரிக்கைகளாக தொடருமானால், இவ்வளவு முறை வைத்தும் கூட கோரிக்கைகளாக தொடருமானால், அழுத்தம், போதுமான அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா மாநில அரசால், மாநில முதலமைச்சரால் அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்து எழுது இல்லையா? இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில அரசும் மத்திய அரசு சார்ந்துதான் இருக்கு. ஒரு மாநில அரசு திட்டங்களுக்கு மத்திய அரசினுடைய நிதி உதவியும் மற்ற வகையான உதவிகளும் நிச்சயமா தேவைப்படுது. எந்த அரசு பொறுப்பெடுத்தாலும் மத்தியில் இருக்கிற பிரதம மந்திரி சந்திப்பதும் கோரிக்கைகள் தருவதும் நிச்சயமா ஒரு மாநில முதலமைச்சரோட கடமையாக தான் அது நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் கூட அம்மா மெட்ரோ ரயிலுக்கு நிதி கேட்டு அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி இருக்காங்க. நரிக்குறவர்கள் SC/ST சேர்க்க வேண்டும் கேட்டு அதற்கும் இப்ப ஒப்புதல் வழங்கி இருக்காங்க. சோ தொடர்ந்து நாம அழுத்தம் கொடுத்து சொல்லி அது நடக்கலைங்கிறதுக்காக அப்படியே விட்டுற முடியாது. எத்தனை முறை ஆனாலும் நம்முடைய மக்களுக்கு நாம் கொடுத்திருக்க வாக்குறுதிகள் நிறைவேற்ற ஏன் அழுத்தம் கொடுத்தீங்கிறது என்னுடைய கேள்வி இல்ல. அழுத்தம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு, அதாவது அந்த கோரிக்கையா வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒரு கோரிக்கை பட்டியல்ல இவையெல்லாம் செயல்பாட்டுக்கு வராம கோரிக்கை பட்டியலையே தொடருமானா, செயல்படுத்த வேண்டிய மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுவது போல அழுத்தம் போதுமானதாக இருந்திருக்கிறதா அப்படிங்கிற இத வைக்கக்கூடிய மாநில அரசை நோக்கியும் கேள்வி எழும் தானே. அழுத்தம் கொடுத்ததுனால தானே காவிரி இஷ்யூவை இன்னைக்கு கெஜெட்ல வெளியிட முடிஞ்சது. கெசட்ல வெளியிட்டதோட முடிஞ்சிருச்சே, இன்னும் மேலாண்மை வாரியம் அமையல. கெசட்ல வெளியிட்டோட பயணம் அடைய முடியல. மத்திய அரசினுடைய, அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது கெசட்ல கூட வரல. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல போய் கோர்ட் சொன்னதன் அடிப்படையில் மாற்று கருத்து இல்ல. ஆனா என்னுடைய கேள்வி, அதனது பயன் கூட மேலாண்மை வாரியம் அமைந்தால்தான் முழுமை பெறும். அந்த கோரிக்கையெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கிட்டே வைத்தோம், மன்மோகன் சிங்கை சந்தித்த போதும் வைத்தோம், மோடியை முதல் முறை சந்தித்த போது வைத்தோம், 2ஆம் முறை சந்தித்த போது வைத்தோம், 3ஆம் முறையும் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்னா
அழுத்தம் போதுமானதாக இருந்திருக்கிறது. நிச்சயமா கிடைக்கும் வரை போராடுவதுதான் ஒரு மாநில அரசு. அழுத்தம் போதுமானது கொடுக்கப்பட வேண்டும். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப மீனவர் பிரச்சனையில பாத்தீங்கன்னா பலமுறை மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது ஒவ்வொரு முறையும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மத்தியில் இருக்கிற அன்றைக்கு இருந்த காங்கிரசுக்கும் சரி இன்றைக்கு இருக்கிற பிஜேபிக்கும் சரி பலமுறை அம்மா தெரிவிக்கப்பட்டு அந்த மீனவர்கள் விடுவிப்பதற்கு மாநில அரசு மிகப்பெரிய உதவியா இருந்திருக்கு. இதெல்லாம் கைதாகும் போது முதலமைச்சர்கள் லெட்டர் எழுதி அதுக்கு பிறகு அவங்க வெளிவருது அப்படிங்கிறது அது வாடிக்கை நடந்துட்டு இருக்கிற விஷயம். நிச்சயமா அதுல வந்து அழுத்தங்கள் இருந்திருக்கிறது, அது முக்கியமான அழுத்தம் மறுக்கல. ஆனா அந்த பிரச்சனையுடைய நீண்ட கால தீர்வுல என்ன முன்னேற்றங்கள் இருக்கும்? கச்சத்தீவை மீட்கணும். நீங்க கச்சத்தீவுல வேற நிலைப்பாட்டை தான் தொடர்ந்து மத்திய அரசாங்கங்கள் எடுத்து வருது. இன்னொன்னு டீப் சீ பிஷிங், ஒரு பிஷிங் பார்க், இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் தொடர்ந்து வைத்து வரும். அவையெல்லாம் இன்னும் கோரிக்கைகளா நிலவி. கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு தாரை வார்த்து கொடுத்தது அன்றைக்கு திமுக அரசு. திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருந்தபோதான் கச்சத்தீவு காரணங்கள் பல இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அதை போராடி மீட்க வேண்டும் என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தீவிரமா இருக்காங்க. ஏன்னா அது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது, சொந்தமானது. அழுத்தத்தை மறுக்க தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. நான் கேட்பது பலன் பற்றி. நிச்சயம் ஏங்க, ஒவ்வொரு விஷயமும் பலமுறை சொல்லப்படும் போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நிச்சயமா நிறைவேறும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னதை போல நிதி கேட்டு இன்றைக்கு மெட்ரோக்கு நிதி ஒதுக்கியதை போல, நரிக்குறவர்கள் பிரச்சனை தீர்த்ததை போல நிச்சயமாக தொடர்ந்து இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது போனாலும் டெல்லிக்கு பிரதம மந்திரியை சந்திக்கும் போது தனக்காகவோ தன் கட்சிக்காகவோ எந்த கோரிக்கையும் அம்மா வச்சதில்ல, தமிழக மக்களுக்காக தான் வைக்கிறாங்க. ஆக தமிழக மக்களுக்காக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிச்சயமா நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி வைக்கிறது. திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். பிரதமரை ஆட்சி அமைத்த பிறகு முதல்வர்கள் சந்திப்பது அப்படிங்கிறது வாடிக்கையான நடைமுறை, அதுல எந்த புதிய விஷயமும் கிடையாது. ஆனா அதுல நீங்க ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக இதெல்லாம் வந்து ஒரு சடங்காக இல்லாம இது செயல்பாட்டுக்கு வரணும், இந்த கோரிக்கையை வலியுறுத்தணும் அப்படின்னு வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் எதிர்கட்சிகளுக்கு, பொறுப்பு கட்டாயம் ரெண்டுமே இருக்கிறது. மாறாக உங்க கட்சியுடைய தலைவர் என்ன சொல்றார்? அந்த சந்திப்புக்கே உள்நோக்க வைக்கிறார். 570 கோடிக்காக, இந்த கண்டெய்னருக்காக, லாரிக்காக, வழக்குக்காக இதுக்கெல்லாம் போறாங்க, இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு அந்த சந்திப்பையே கொச்சப்படுத்துறார். இதற்கு முன்பு கூட இதே போன்று பிரதமர் முதல்வர் சந்திப்பை அவர் கொச்சைப்படுத்தினார்னு எவ்வளவு பெரிய சர்ச்சை எழுந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதே போன்ற ஒரு செயலை தான் முதல்வர் பிரதமரை ஆட்சிக்கு வந்த பிறகு பார்ப்பதுங்கிறது செய்ய வேண்டிய விஷயம், தொடர்ந்து செய்து வரக்கூடிய விஷயம். அதையும் கொச்சப்படுத்தியதுனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உள்நோக்கம் கற்பிப்பது அப்படிங்கிறது நல்ல அரசியலா? முதல்ல எனது முதல்வர் எனது பிரதமரை சந்திப்பதை நான் வரவேற்கிறேன். எங்களது கட்சியும் நிச்சயமாக வரவேற்கிறேன். நான் முடிச்சிடுறேன். நீங்க தான் கேள்வி கேட்டீங்களா, எனக்கு பதில் சொல்ல விட்டீங்கன்னா போதும். இரண்டாவதாக, இதை நீங்க வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனா அன்றைய நேரு அவர்கள் பண்டாரநாயக்கா சந்தித்ததை அன்றைய திராவிட கட்சியை ஆரம்பித்தவர் என்ன செய்தார் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல அந்த அதிமுக வழி வந்ததும் அவங்கதான். அதனால இல்ல மறுபடியும் சொல்றேன், அன்றைக்கு அதிமுக அண்ணா திமுக பேர் வைத்த அந்த கட்சியின் கொடியில் இருக்கின்ற அண்ணா சொன்னான்றதை நான் நினைவுபடுத்துறேன். அதனால மூன்றாவதாக இன்றைக்கு எங்களது தலைவர் சொன்னதுல நியாயம் இருக்கு. ஏனென்றால் இந்த 570 கோடியை பற்றிய பேச்சு வரல. இன்று இவர்கள் முக்கியமாக டெல்லியில இவங்க நாளைக்கு முதல்வராக இருப்பாங்களோ இல்லையான்ற ஒரு கேள்வியே நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இருக்கிறதால இந்த கேள்வி இருக்குது. இன்றைய நிலையில மோடி அரசினுடைய தயவு தாட்சியத்திற்காக அவர்கள் போங்க வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் தயவு செய்து உங்களோட அனுமதியோட தான் கேட்கிறேன். நீங்க கொச்சப்படுத்துவது பிரதமரையா கொச்சைப்படுத்தல, உச்ச நீதிமன்றத்தை எதையுமே கொச்சைப்படுத்தல. என்னுடைய வாழ்க்கையில நான் தெளிவாக சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த ஒரு தனி மனிதரையும் கொச்சைப்படுத்த மாட்டேன். அப்படி கொச்சைப்படுத்தினால் நான் வருந்துவேன், திருந்துவேன், மன்னிப்பு கோருவேன். இப்பொழுது நான் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியத்திலோ வருந்த வேண்டிய அவசியத்திலோ திருத்த வேண்டிய அவசியத்திலோ நான் இல்லை. நீங்க கேள்வி கேட்டது பதில் சொல்றேன். அதாவது இவங்க ஏண்டா பணமரத்தில் ஏறணும்னா நான் இறங்கிட்டேன் கேள்வியா இருக்குது. ஏன் 570 கோடியை பத்தி பதில் இன்னும் வரலன்னு எனக்கு புரியல. ஆர்டிஐல போட்டு கேட்டு கேள்வி கேட்டாலும் பதில் வராத ஒரு அரசாக இது நிற்கிறது என்பதை நான் வெளிப்படுத்தணும். சொல்லியிருக்கு, ஸ்டேட் பேங்க் வெளிப்படுத்தியிருக்கு,
பிரதமரும் முதலமைச்சரும் சந்திக்கிறது ஏன் ஒரு சிபிஐ என்கொயரி வைக்க வேண்டியதானே? அதற்கும் இதற்கு நீங்க அதை கேளுங்க. அரசியல் முதல்ல ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டேன். நான் முதல்ல என்னுடைய பதில் எனது பிரதமரை எனது முதல்வர் சந்திப்பதை, தமிழக பிரச்சனைகளுக்காக சந்திப்பதை நான் வரவேற்கிறேன் என்று நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. அவங்க வழக்கம் போல போறாங்க. இவங்களோட பி டீமா அவங்க பிஜேபி இந்த கட்சி இங்க செயல்படுது, அவங்களோட பி டீமா அவங்க நேஷனல் லெவல்ல ஏடிஎம்கே செயல்படுது. அதுதான் உண்மை. இந்த நாட்டுக்கு உண்மையிலேயே இந்த நமது மாநில முதல்வர், எனது முதல்வர் இவங்க செஞ்சீங்கன்னா போன முதல் முறையாக மன்மோகன் சிங் சகிச்சு அவங்க கேட்டதை விட அதிகமா பணம் ஒதுக்கினார். உண்மையா இல்லையா? 39,000 உங்க இதுல பேசுறேன். I bet you, I take a challenge of you. 39,000 crores when she asked for it. 39,000 கோடி கேட்கச்சு. அதை விட அதிகமாக கொடுத்தார் உங்களது நிகழ்ச்சியிலேயே நான் பதிவு செய்திருக்கிறேன். I guarantee you மன்மோகன் சிங் கிட்ட முதல்முறையாக தொடர்பாக அப்ப முன்வைத்த கோரிக்கைகள் இன்னமும் கோரிக்கைகள் நிதிகள் எப்பயும் தான் கேட்டு நான் தெளிவுபடுத்துறேன். நீங்க போய் பாத்துங்க. ரெக்கார்ட்ல I have recorded it here. I am telling it to you again. உங்களுக்கு 1000 பேர் இருக்காங்க, போய் கேளுங்க. முதல் முறை கேட்கச்சு 39,000 கோடி கேட்கச்சு. 39,000 கோடியை விட 100-200 கோடி அதிகமாக கொடுத்தது நிதி தொடர்பாக டாக்டர் மன்மோகன் சிங் பிஜேபி அரசு. இந்த அரசுக்கு மக்கள் போனாலும் பரவாயில்ல, குறைக்கப்பட்டது. அதுக்கு மாநிலத்துக்கு வர வேண்டிய இழப்பீடுங்கிறது கூடங்குளத்துல அரசியல் விளையாடியது இந்த அரசு. இந்த அரசு தமிழக மக்களை பற்றி கவலைப்படாத அரசு. எதில் எடுத்தாலும் ஒரு அரசியல். தமிழக முன்னேற்றத்திற்காக முன்பு சென்று வாங்கிய பணத்தையோ இல்ல அங்கு போய் கேட்காமல் இருந்தாலும், இன்னும் பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குச்சு. தமிழகத்துடைய வளர்ச்சியும் குரோத்தையும் பாருங்க, அதுல இருந்த ரோட்ஸ் போட்டதை பாருங்க, தமிழகத்திற்கு வந்த பணத்தை பாருங்க. இந்த அரசு மாற்றாந்தாய் மனப்புடன் எதிரெடுத்தாலும் அரசியல் செய்தால் தமிழகத்திற்கு மின்சாரமே வராமல் தமிழகத்தை காட்டி அதிமுக அரசு இல்லாமல் இருந்த காலம் திமுக இல்ல உங்க காலத்துல 1000 மெகாவாட் வேண்டாம் சொன்னது நீங்க. சட்டசபையில அதுக்கு எதிராக தீர்மானம் போட்டீங்களா இல்லையா? தீர்மானம் போட்டாங்களா இல்லையா? இது கூடங்குளத்துக்கு அப்படியே பட்டி அடிச்சாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்திரமான இது கிடையாது. இவங்க பேசணும். நான் பேச புரிஞ்சுக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. ஆனா பேசலாம். தவறான கருத்துக்கள் அண்ணன் சொல்லுங்க. மக்கள் கிட்ட செய்தி போயாகணும். உங்களை பற்றி உண்மையான செய்தி மக்கள் கிட்ட போகணும். எல்லா செய்தியும் போகணும். இந்த விமர்சனங்கள்லாம் வைத்து இதெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சி கருத்தெல்லாம் வைக்கிறீங்க, இதெல்லாம் வைங்க. ஆனா இந்த சந்திப்பே தப்பு. மறுபடியும் சொல்றேன், தெளிவாக சொல்கிறேன். நானும் எனது கட்சியும் இதுதான் எங்களுது. ஆனால் இதுல ஏனென்றால் அவருடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இது இருக்கு. அதாவது எங்களுக்கு கடமை. மக்களிடையே இவர்கள் பி டீமா இருக்காங்க, மக்கள் பிரச்சனை பேச மாட்டேங்கிறாங்க. இவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கோ இல்ல 570 கோடியோ தங்களுடைய வழக்கையோ தமிழகத்தின் முன்னேற்றத்தையோ கருதாம தங்களுடைய அரசியலை பார்க்கிறார்கள் என்பதை காட்டவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அது தவறுன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி, இந்த மாதிரி உண்மையை சொல்லுவது மக்கள் வழக்கு நடக்குதா இல்லையா? பிரதமர் வழக்கு நடக்குதா இல்லையா? வழக்கு நடக்குது. அவங்க இந்த ஆட்சி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இவங்களுடைய ஆட்சி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? வாய்ப்பு இருக்குதா இல்லையா? வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்க பயப்படுறீங்க. இந்த முதலமைச்சர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க கூட பயப்படுறீங்களா? சொல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? நீங்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். I don't make the decision. It is Supreme Court which makes the decision. But there is a possibility the Chief Minister of Tamil Nadu may lose her position. High Court la எப்படி போயிட்டாங்க பாருங்க. Don't put a wrong condition. Please don't do that. Supreme Court la நீங்க போட்டதே போய் வழக்கு. Supreme Court la கேஸ் நாங்க போடுறது போய் வழக்கு. மக்கள் பாதுகாப்பா இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துல எப்படி கணக்கு பார்த்தாங்க எப்படி கொள்ளையடிச்ச கணக்கு கூட தெரியாத ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இவங்க சொல்றது போய் வழக்கு போட்டோம் சொல்றாங்க. எப்படி அது போய் வழக்கு? நாங்க போட்டோம்.
ஜெயலலிதா அவர்களுடைய லஞ்ச ஊழல் வழக்கை பற்றி பேசுகிறேன். அவங்க இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது உச்சநீதிமன்றம். இப்ப நீங்க சொல்ல கேட்கணுமா இந்த அம்மா சொல்றது கேட்கணுமா? இது நியாயமா? இது நியாயமா? You will have your turn. அதுல மறுங்க. இதை முடிவு செய்ய வேண்டியது உச்சநீதிமன்றம். முதல்வர் சந்திப்போட இதை தொடர்புபடுத்துவது அப்படிங்கிறது அவங்க இருவருக்கும் மட்டும் உள்நோக்கம் கற்பிக்கல, உச்சநீதிமன்றத்துக்கும் சேர்த்து உள்நோக்கம் கற்பிக்கல. அது நிச்சயமாக இல்லை. அதாவது ரெண்டு விஷயம். எப்படி நான் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கலன்னு சொல்றேன்? எனக்கு இந்திய மக்களுக்கும் நீதிமன்றம் மேல பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த மோடி அரசும் ஜெயலலிதா அரசும் நிச்சயமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சிக்கிறாங்க நான் சொல்ல முடியும். அதை வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நான் சொல்லதா இருக்க முடியாது. நீங்க எனக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க, தவறான உள்நோக்கத்தை கற்பிக்கிறீங்க. மக்கள் மன்றத்தை இந்த வழக்கையும் தொடர்பு படுத்துறது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொல்லலாம். ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சிக்கிறாங்க நான் சொல்றது உங்களுக்கு என்ன? ஏன் தவறு கற்பிக்கிறீங்க? சொல்லக்கூடாது. செய்கிற தவறு மக்கள்கிட்ட எடுத்து நீங்க நினைக்கிறீங்களா? ஜெயலலிதா அவர்களும் மோடிஜி அவர்களும் மக்கள் உச்சநீதிமன்றத்தின் மேல உச்சநீதிமன்ற நீதிபதியே சொன்னாரு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த காலேஜியம் சிஸ்டத்தை எதிர்த்தாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ண நீதிபதியை பத்தி உச்சநீதிமன்ற நீதிபதி மோடிஜி பத்தி அவர்கள் சொன்னார்களா இல்லையா? சொன்னார்களா இல்லையா? மோடிஜி உச்சநீதிமன்றத்தை இப்போ சமீப காலத்துல உச்சநீதிமன்ற நீதிபதி காலேஜியம் சிஸ்டத்துல இவங்க ரெக்கமெண்ட் பண்ணத உள்நோக்கத்தோட இந்த மோடிஜி அரசு தடுக்கின்றது என்று செய்தி வெளிவந்தது உண்மையா இல்லையா? டிலே பண்ணது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்றது உண்மையா இல்லையா? அப்ப நான் சொல்றேன் என்ன தவறுன்னு கேட்கிறேன். இன்னும் நீங்க நான் உச்சநீதிமன்றத்தை குற்றம் சொல்ற மாதிரி தவறான மக்கள் மன்றத்தை பதிவு செய்யறீங்க. நீங்க செய்வது தவறு என்பதை நான் பதிவு செய்யறேன். டிலே பண்றதுக்கும் கேஸ்ல டிலே பண்ணலங்க. They are influencing and trying to bring the people who are not qualified ன்னு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லிருக்காங்க. டிலே பண்றாங்க, வேகன்சி இல்லங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்தை வழக்குகளை ஜெயலலிதா ஒரு இடத்துல பதிவு செய்யல. பல பேர் சொல்லிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் இந்த ஹைகோர்ட் நீதிபதியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. பல பேர் பப்ளிக்கா சொல்லிருக்காங்க, முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிருக்காங்க. மறுக்க முடியுமா? அது நீங்க மறுக்க முடியுமா? நீங்க மேல களங்கம் நாங்க ஏன்னா நீதிமன்றத்து மேல சொல்லல, இந்த ரெண்டு கட்சியை நீங்க நீதிமன்றத்தில் சொல்றது தவறான வாதம். தயவு செய்து நீங்கள் அதை பின்வாங்க வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன். நீங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் மீதும் எங்கள் மீதும் களங்கப்படுத்துகிறீர்கள். நீங்க அந்த வார்த்தையை பின்வாங்கணும், வாபஸ் வாங்கணும் அன்போடு கேட்டு. நான் வந்து எதுவும் தவறா சொல்லல. நீதிமன்றத்தில் நான் நீதிமன்றத்தில் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை பின்வாங்கணும். நீதிமன்றத்து மேல நான் களங்கம் கற்பிக்கல. இவங்க ரெண்டு பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. போது பிரதமரும் முதல்வரையும் தவறு என்று சொல்கிறோம். திரு சிவப்பிரியன் அவர்கள் நம்முடைய இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு சிவப்பிரியன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு பொலிட்டிக்கலி அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு சார்பாக பிரதமரை சந்திக்கிறார். 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாஜகவுக்கு பலம் குறைவா இருக்கக்கூடிய மாநிலங்களவையில ஒரு பெரும் சக்தியாக அதிமுக இருக்கிறது. எனில் இது ஒரு சடங்காக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? கன்சிடரிங் திஸ் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், இது பலன் கிடைக்கக்கூடிய சந்திப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளே அதிகம் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த சந்திப்பை பத்தி பாத்தீங்கன்னா there are two ways to look at this அப்படின்னு நான் சொல்லுவேன். தமிழக முதல்வருடைய சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அபிஷியல் விசிட்டா தான் அவங்க பாக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது, அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற கடன் சுமையை மத்திய அரசு குறைப்பது, அதுவும் இல்லாம ஜெனரஸ் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தர் ப்ராஜெக்ட்ஸ், அது மட்டுமல்லாமல் மெட்ரோனுடைய எக்ஸ்டென்ஷன், இது போன்ற ஒரு மக்கள் நல பணிகளுக்காக தான் முதலமைச்சர் டெல்லி ஒரு நாள் பயணமாக நாளை செல்கிறார் என்று தமிழக அரசினுடைய செய்தி குறிப்புகளில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக அரசு அந்த அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் an அபிஷியல் விசிட். இதுல வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் உள்நோக்கம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அதே நேர்மாறாக பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களிடம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல.
பட் ஒரு பொலிட்டிக்கலி அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல சந்திக்கும் போது அந்த பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன். சில கோரிக்கைகள் இதே போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட தொடர் கோரிக்கைகளாக நிலவிட்டிருந்தது. ஏற்கனவே இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்பும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் கூட தமிழ்நாட்டுடைய ஜீவாதார விஷயங்கள் வலியுறுத்தப்படும். எனில் இந்த ஒரு நாடாளுமன்ற பலம், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பலனாக ஒரு பயனாக டிரான்ஸ்லேட் ஆகும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கடந்த 2 வாரங்களாக பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பிரதமர் சந்திக்கும் பொழுது பிரதமர் ஒரு இன்விடேஷன், அதாவது ஒரு அழைப்பு கொடுப்பார் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இது வந்து தமிழக முதல்வர் அவர்கள் என்னென்ன டிமாண்ட்ஸ் அவங்க கிட்ட கேட்கிறாங்களோ அந்த டிமாண்ட்ஸுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவை இணைய அழைப்பார் அப்படின்னு இந்த ஹேசியம், இந்த ஒரு கருத்து தான் தேசிய ஊடகங்கள்ல நிறைய நம்மால பார்க்க முடிகிறது, ஆங்கில ஊடகங்கள்ல. இதே ஊகம் தான் 2014 நரேந்திர மோடி ஆட்சி அமைத்த பிறகு அவங்க ஜூன் 2014 சந்தித்த போதும் எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு முறை பாஜக ஒரு தலைவருக்கும் அதிமுக தலைவருக்கும் நட்பு ரீதியாகவோ இல்ல அபிஷியலாவோ சந்திக்கும் போதும் அடிக்கடி ரக்கை கட்டக்கூடிய ஊகம். ஆனால் ஒரு முறையும் 2004க்கு பிறகு நடந்ததில்லை. அதற்கான என்ன அவசியம் இருக்கிறது? தமிழ்நாட்டில் எந்த தேர்தலும் வரல, வரப்போறது உள்ளாட்சி தேர்தல் தான். நாடாளுமன்ற தேர்தலே வாய்ப்பு இல்ல, சட்டமன்ற தேர்தலே வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும் போது இன்னைக்கு அந்த கூட்டணிக்கான என்ன வாய்ப்பும் அவசியமும் இருக்கு? இல்ல, கூட்டணி என்று நான் கூறவில்லை. இப்ப வந்து 2014 நீங்க சொன்னது போல முதல்வர் அவர்கள் பிரதமர் அவர்களை சந்தித்தார். அன்னைக்கு வந்து பிரதமர் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. அதனால அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்டயோ இல்ல ஏடிஎம்கே கிட்டயோ அவங்களுடைய ராஜ்யசபா எம்பிஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கன்னு அவங்க கேட்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களில் இந்த அளவுக்கு பலம் தான், அதிமுகவுக்கு ஒண்ணு கூடி இருக்கிறதுங்கிறத மாற்று கருத்து இல்ல. ஆனா இதே போன்ற ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் 2014 இப்போ இந்த பில்ஸ் நிறைவேற்றதுல தொடர்ந்து பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. பலம் தான் 2014 இல்ல 2014 பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் சந்திச்சப்போ ஒரு நாடாளுமன்ற செஷன் கூட நடக்கல. அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன நினைச்சாங்கன்னா, நமக்கு இருக்கிற அந்த 282 பிளஸ் லோக்சபால வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடுவோம் நினைச்ச பிரைம் மினிஸ்டருக்கு அதுக்கப்புறம் நடந்த இந்த மக்களவை கூட்டத்தொடர்கள்ல வந்து பெருத்த ஏமாற்றம் தான் ஏற்பட்டது. ஏனென்றால் பாத்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா போன்ற வரிகள் இன்னும் 2 அந்த மசோதாக்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னமும் தாக்கல் கூட செய்யப்படல. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தி என்டிஏ கவர்மெண்ட் இஸ் இன் a disadvantageous situation. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல எஸ்பெஷலி when they need a party like AIADMK in ராஜ்யசபா, அவங்க வந்து தமிழக முதல்வரோட கோரிக்கைகளுக்கு அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்றத முதலமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுடைய அப்சர்வேஷனா இருக்கிறது. திரு KT ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த காவிரி விவகாரமாட்டம், இல்லாட்டி மீனவர் விவகாரமாட்டம், இல்லாட்டி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் ஒதுக்கி இங்கதான் வருதுன்னு சொல்லுங்கன்னு தமிழக அரசு தொடர்ந்து கேட்கக்கூடிய விவகாரமாகட்டும், 15வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகளால தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பாகட்டும், அரசு கேபிள் உரிமையாகட்டும், இல்ல ஜல்லிக்கட்டு ஆகட்டும், இல்ல தமிழ வழக்காடு மொழியாகட்டும், இதெல்லாம் வந்து முதன்முறை பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற போது ஜெயலலிதா வந்த போதும் வைத்தார். அதுக்கு பிறகு ஆகஸ்ட் 2015 சென்னையில் வைத்தார். நாளைக்கும் இவை எல்லாம் கோரிக்கைகளாக இடம்பெற போகின்றன. ஆனால் இவை தொடர்ந்து கோரிக்கைகளாக இருக்க இல்ல இதுல சில விஷயங்கள்ல முரண்பட்ட நிலைப்பாட மத்திய அரசு எடுப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக பதில் சொல்ற இடத்துல நீங்க இருக்கு. கரெக்ட். அதாவதுங்க, சில கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். சிலதெல்லாம் இட் மே டேக் டைம். நீங்க சொல்ற போல 2-3 பேர் இன்வால்வ் இருக்கிற சில விஷயங்கள்னா அதற்கான நேரத்தை அரசாங்கம் எடுத்துக்கலாம். இது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மாத்திரம் இல்ல, இது பாத்தீங்கன்னு சொன்னா இது காங்கிரஸ் கவர்மெண்ட்லயும் அப்படிதான் இருக்கு. எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரே நாள்ல தீர்க்கக்கூடிய ப்ராப்ளம் இல்ல. நீங்க தமிழ்நாட்டில் கூட நீங்க மத்திய அரசாங்கத்துல தமிழக அரசாங்கம் எப்படி கோரிக்கைகள் வைக்கிறதோ
தமிழக அரசாங்கத்திட்ட எத்தனையோ விவசாய கோரிக்கை இருக்கு. இங்கிருந்து மாநில ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கு. எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்களா என்ன? நான் அவங்களுடைய இன்டென்ஷனை தப்பு சொல்லல, நிறைவேற்றல அப்படிங்கிற அவங்களுக்கு நிறைவேற்ற கூடாதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அதற்கான பைனான்சியல் சோர்சஸ் இல்லாம இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பொலிட்டிக்கல் வில்லுன்னு சில நேரங்கள்ல சில அரசாங்கத்துக்கு இல்லாம இருக்கலாம். இங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம், நீங்க எய்ம்ஸ் பத்தி சொன்னீங்க. எய்ம்ஸ் இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம், தமிழ்நாடு மாத்திரமல்ல மீதி மாநில அரசாங்கங்களுக்கு கேட்டு நாங்க சொல்லல, எங்களுடைய பட்ஜெட்ல சொன்னோம். எய்ம்ஸ் மாதிரி எல்லா மாநிலத்திலுமே எய்ம்ஸ் கேக்குறீங்களா, ஐஐடி கேக்குறீங்களா, ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம். அத நாம தான் இங்க சொன்னது. தமிழ்நாட்டுல 3 இடங்கள் அடையாளம் காமிச்சு இங்க பாருங்க, இங்க அமைங்க, நாங்க எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி கொடுத்துட்டோம், மாநில அரசு எல்லாம் செஞ்சாச்சு, மத்திய குழு பார்த்தாச்சு. ஆனா இது வரைக்கும் பதில் இல்லை. எங்க எப்போ மத்திய குழு உடனடியாக பார்த்தது என்பதை நீங்கள் நினைவு பார்த்து இது வரைக்கும் இருங்க சார். அடுத்த சார் ஸ்டெப் தானே சார் போகும். ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல எய்ம்ஸ் பத்தி சொன்னோம், அதற்காக இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னாங்க. இருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பாத்துருக்காங்க, அது குழு வந்தது பார்த்தது, அடுத்த ஸ்டெப் போவாங்க. இன்னொன்னு எந்த இடத்துல சொல்றதுக்கே 2014 இருங்க முதல் பட்ஜெட்ல சொல்றீங்க, இது வரைக்கும் எங்க வரப்போகுது பாருங்க. முதல் பட்ஜெட் ஸ்டெப் பை ஸ்டெப்னா முதல் 5வது வருஷத்துல தான் முதல் செங்கல் முதல் பட்ஜெட்டுக்கும். ஆமா சில சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், நீங்க மெட்ரோ இந்த புல்லட் ரயிலா இருக்கட்டும், இந்த மாதிரி எய்ம்ஸ் ஐஐடிஸ் எல்லாம் போன பட்ஜெட்ல சொன்னீங்க. இந்த பட்ஜெட்ல பில்டிங் சினிமா இல்ல, சினிமா அல்ல சொல்றது நாங்க, நீங்க கேட்கல, தமிழக அரசாங்கம் கேட்கவில்லை, மத்திய அரசாங்கம் ஆஃபர் பண்ணுது. இல்லங்க எங்க வரப்போகுதுனாலும் சொல்லுங்க. அதுதான் சார், இப்ப அடுத்த ஸ்டெப் தானே கவர்மெண்ட் இருக்கு. இப்ப இடத்துல இவங்க கொடுத்திருக்காங்கல்ல, கவர்மெண்ட் கொஞ்சம் என்ன பேச அலோ பண்ணுங்க. 12 ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்தியாவில், உத்தரப்பிரதேசுக்கு அடுத்தது 12 ஸ்மார்ட் சிட்டிஸ் தமிழ்நாட்டுக்கு அலாட் ஆயிருக்கு. 2 வேளாங்கண்ணியும் காஞ்சிபுரமும் புனித நகரங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ECR 10,000 கோடி ரூபாயில அகலப்படுத்துவதற்கான பைனான்சியல் அலாட் பண்ணியாச்சு. குளச்சல் போர்ட் அதுக்கு 10,000 கோடி 20,000 கோடி ரூபாய் குளச்சல் போர்ட்டுக்கு அலோ பண்ணி இருக்குது. மெட்ரோ ரயில் நீங்க சொன்னது போல வந்திருக்கு. இவ்வளவு விஷயங்களும் கூட இந்த மத்திய அரசாங்கம் தான் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டு நிதியும் கூட ஒதுக்கி இருக்கிறது. அதனால நீங்க இருங்க ஒரு என்ன, அதனால எல்லா பிரச்சனையும் நாளைக்கே தீர்ந்துவிடும் என்று சொல்லவில்லை. சில பிரச்சனைகள் நேரங்கள் எடுக்கலாம். அதுக்கான அந்த பைனான்சியல் இதுவோ அல்லது சிக்கல்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீண்ட நாட்கள் ஆகலாம். நீங்க சொல்ற மாதிரி ஏன் இன்னும் புல்லட் ரயில் ஓடல நான் கேட்கல. நான் கேட்பது காவிரி மேலாண்மை வாரியெல்லாம் 90 நாட்கள் அமைக்கணுங்கிறது சட்ட விதி. ஆனா அதுல ஒரு முடிவே எடுக்காம இப்படி செய்யப்போறேன் எப்படி செய்யப்போறேன் எதுவுமே சொல்லாம நியாயமான கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா 74 பண்ண குழப்பத்துல நாங்க 2 மாசத்துல 2 வருஷத்துல சரி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, நாங்க சரி பண்ணுவோம் நம்பி இருந்தீங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஒரு நிமிஷம், இப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல 74 ஆரம்பிச்சு கோர்ட்டுடைய தீர்ப்பு அது தீர்த்து வச்சாச்சு. தீர்த்து வச்ச விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவ்வளவு 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு முல்லை பெரியார், ஒன்னு காவிரி. முல்லை பெரியாருக்கு அங்க போட்டாச்சு. இப்ப 142 அடி இன்னைக்கு இருக்குது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேஸ் போட்டாங்க, கலைஞர் அதை ஃபாலோ பண்ணிருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. ஆனா 142 அடி இருக்கிறதுக்கு காரணம் மத்திய நரேந்திர மோடி அரசாங்கம். அதனால ஒவ்வொரு பிரச்சனையா தீர்க்கப்படும். இன்னொன்னு நார்த் ஈஸ்ட் எல்லாம் இன்னைக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாநில முதலமைச்சர் கேட்டா நடக்குது. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த டெவலப்மெண்ட்டை பார்க்கிற அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம். ஒரே ஒரு திரு நாராயணன் அவர்கள் ஒரு ரிபட்டல் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடியும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சந்திப்பு என்பது உச்சநீதிமன்றத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணது அல்லது அந்த வழக்குக்காக பேசுறாங்கன்னு திரு இளங்கோவன் பேசுவது, இதெல்லாம் ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் திஸ் டைப் ஆஃப் வேர்ட்ஸ். பாருங்க, நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் பாராளுமன்றத்தில் காங்கிரஸோட ஆதரவு கூட பெற்றோம், எல்லா கட்சியினுடைய ஆதரவும் இருந்தது. பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க வேகமானதா. ஆனா உச்ச நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. எங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு சொன்னா அங்க பண்ண முடியாதா? எங்கேயுமே இது காங்கிரஸோட கலாச்சாரம். நீதிமன்றத்தை வைத்துக் கொண்டு அல்லது சட்டத்தை வைத்துக் கொண்டு எதிர்கட்சி மிரட்டுறது பிஜேபியோட, என்றைக்குமே பிஜேபி அதை செய்தது கிடையாது. எங்களுடைய வரலாறும் அது கிடையாது. தாண்டி சில கேள்விகள் இருக்கு திரு நாராயணன் அவர்கள்ட்ட. பல கோரிக்கைகள் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தி நம்ம நிறைவேறாத கோரிக்கைகளை பற்றி பேசணும். நிறைவேறி இருக்கக்கூடிய கோரிக்கைகள் தமிழக அரசு முன்வைத்து மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுமதி, நரிக்குறவர்களை எஸ்டி பட்டியலில் சேர்த்தது,
சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் குறைக்கப்பட்ட போது காம்பன்சேஷன் 2008 இருந்து வழங்கப்படாம இருந்தது. மார்ச் 2015 தான் அதுல 4600 கோடியாவது இந்த அரசு வழங்கி இருக்கிறது. சதன் கிரிட் வந்து பெருமளவுக்கு வலுப்படுத்தி இன்னைக்கு 2000 மெகாவாட்டுக்கு மேல தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி இந்த மத்திய அரசால் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கு. மோடி அரசையும் ஜெயலலிதா அரசையும் புகழ்ந்து பாடியதற்கு அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்றி சொல்வார்கள். ஆனால் நீங்க உண்மையிலேயே நான் கேட்ட கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த 2 வருடத்துல நடந்ததுன்னு நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அதே போல நீங்களும் இந்த 2 வருடத்திலேயே எல்லாத்தையும் ஆரம்பிச்சு 2 வருடத்திலேயே முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதனால இவர் நல்லா என்னுடைய நண்பர் சொன்னாரு, சொல்லச்சு என்ன சொன்னாரு, எதுவுமே ஒரே இதுல செய்ய முடியாதுன்னு. இவர்கள் செய்ததற்கெல்லாம் அடிக்கல் நாட்டியது மட்டுமில்ல, பெரிய வளர்ச்சியை செய்து முடித்தது காங்கிரஸ் அரசு. நல்ல பிளாக் ஆட்டிட்டு நான் ட்ரெயினை விட்டேன், இதை விட்டேன், இல்ல விண்வெளிக்கு நான் சாதனை அனுப்பினேன்னு சொன்ன காலங்கள் உண்டு. அதனால அதுல இதையும் சேர்த்துக்கலாம். இவர் சொன்னாரு ஐஐடிஎம் ஐஏஎம் பத்தி பேசினாரு, நல்லா எவ்வளவு நாங்க வந்தவொடனே அனௌன்ஸ் பண்ணோன்னு. ஆனா ஒரே ஒரு கேள்வி, எஜுகேஷன் பட்ஜெட்டை குறைச்ச அரசு யாரு, யாரை ஏமாத்துறாங்கன்னு கேக்குறேன். ஒரு பக்கம் ஐஐடி ஐஏஎம் எய்ம்ஸ் ஆரம்பிக்கும் சொல்றாங்க, ஆனா அதே நேரத்துல எஜுகேஷன் பட்ஜெட்டை குறைச்சிருக்காங்க இல்லையா? மக்கள்கிட்ட கேளுங்க அந்த கேள்வியை, மக்களே இவங்களோட சட்டையை பிடிச்சு கேளுங்க. இரண்டாவதா அதுல இல்லன்னு சொல்ல நான் சொல்றது பொய்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல எஜுகேஷன் பட்ஜெட் குறைச்சிருக்காங்களா இல்லையா? குறைச்சிருக்காங்களா இல்லையா? பிஜேபி குறைந்தது உண்மை, குறைந்தது உண்மை. மாநில அரசாங்கத்துடைய ரெவென்யூ ஷேரிங் பேட்டர்ன் மாறி இருக்கிறது. அதனால மாநில அரசாங்கத்துக்கு போகுது, இயல்பா மத்திய அரசாங்கத்துடைய கேளுங்க. அதிமுக அரசு மோடி அரசின் மீது முன்பு கொடுத்த அளவு பணம் வரவில்லை என்று குற்றம் சாட்டியது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. அப்ப யார் சொல்றது இது? நான் சொல்றது உண்மையா இல்ல தமிழக முதலமைச்சர் சொல்றது பொய்யா இல்ல மோடி அரசு சொல்றது பொய்யா? இங்க பாருங்க, நான் சொல்ல அவங்க 2 சொல்லட்டும். 14வது செயல்பாட்டினால தமிழக அரசாங்கம் இதுல பாதிக்கப்படுதுங்கிறது உண்மை. யாரை ஏமாத்துறாங்க? மோடி அரசு ஏமாத்துற அரசா இருக்கு, தமிழக மக்களை வஞ்சிக்கிற அரசா இருக்கு. பணம் ஜாஸ்தி கொடுக்கிற இதுன்னு சொல்லிட்டு ஐஎம் கொண்டு சொல்லிட்டு எஜுகேஷன் பட்ஜெட் யார் வயசுல அடிக்கிறாங்க? சென்ட்ரல் ஷேர் குறைஞ்சிருக்கே தவிர ஸ்டேட்டுடைய ஷேரிங் பேட்டர்ன் நீ சொல்றீங்க அதிகரிச்சாங்கன்னு. ஏடிஎம்கே அரசு சொல்றது பணமே வரலன்னு சொல்றாங்க. யார் சொல்றது? நாராயணன் அவர்கள் நான் கொடுக்கிறவே சரியான வார்த்தை இல்ல, படிச்சவரை யார் வயசுல அடிக்கிறாங்க பேச மாட்டாங்க. மக்களுக்கு உங்கள மாதிரி வார்த்தைகள் நான் என்னைக்குமே பயன்படுத்தி இருந்ததில்லை. தவறான வார்த்தையா, அன்பார்லிமெண்டரி வார்த்தையா? யூ ஆர் டூயிங் தட். Don't do that. மக்கள் அடிக்கிறீங்க. இவர்கிட்ட போய் நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அதுவும் கரெக்ட். உங்களுடைய தலைமை எப்படி இருக்கு? இவங்களுடைய தலைமை எப்படி இருக்கோ அப்படிதான் தோற்றத்துல இருப்பாங்க. மக்கள் வயசுல அடிக்கிறது தவறான வார்த்தை சொல்றாங்களா, அன்பார்லிமெண்டரி வார்த்தை காங்கிரஸ் அழகு எப்ப பார்த்தாலும் கொச்சைப்படுத்தி பேசுவதே வழக்கமாக ஒரு பண்பு இல்ல. ஒரு பெண் முதலமைச்சரை பேசக்கூடிய நான் கூட வித்ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்க எந்த வழியில வந்தீங்க அப்படிதான் தாண்டி உங்க கட்சி தலைமை அப்படிதான். நீங்க சொல்றீங்கல்ல எப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுங்க, பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க இப்படிதான் பேசுவீங்க. மக்கள் உங்க பையன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்தி நாகரிகமான வார்த்தைகள் தவறா பயன்படுத்தினா நம்ம நிச்சயமா வாபஸ் பெறுவோம். உங்களை மாதிரி இல்ல. இதே நம்ம ஜாஸ்தி பேசிட்டு இருக்கோம். நான் செல்வி சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கைகள் இருப்பது போல அதை மத்திய அரசு ஒத்துழைக்கணும், 14வது நிதி ஆணையத்துடைய செயல்பாட்டினால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், இதுக்கு ஒத்துழைப்பு வேணும், அதுக்கு ஒத்துழைப்பு வேணும் மத்திய அரசு கிட்ட கேட்பது போல மத்திய அரசாங்கத்துடைய பல ஸ்கீம்ஸ் இங்க முழுமையா செயல்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. உதாரணத்துக்கு மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம், அது முந்தைய அரசு இந்த மத்திய அரசு செயல்படுத்துங்க அப்படின்னு சொன்னது, சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது. ஆனா அதுக்கு இல்ல செயல்படுத்த முடியாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை பல்வேறு காரணங்களால இந்த அரசு அதற்கான காரணங்கள் இங்க பலமுறை நம்ம பேசிட்டோம். அதை ஏன் செயல்படுத்த முடியாத நிலைமை என்பதை பலமுறை சொல்லிட்டோம். வழக்கோட தீர்ப்பு என்னமா?
மிஸ்டர் ஹரி, அந்த சாலை போடுவதனால் அந்த கூவமாத்துக்குள்ள அவங்க கொண்டு போற பில்லர்னால அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால ஏற்படக்கூடிய அதுக்கு கொடுத்த காரணம் என்னன்னா, இதனால வந்து அந்த பில்லர்ஸ் எல்லாம் போட்டதுனால கூவாத்துடைய அடிபடும், வெள்ளம் வரும் அப்படின்னு. சென்னையில பெரிய வெள்ளம் வந்தது, இதை விட மோசமான வெள்ளம் வந்தது இல்ல. அந்த பில்லர்னால எவ்வளவு, அந்த பில்லர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் இருக்கு, அது வந்து எவ்வளவு வெள்ளப்பெருக்க காசு பண்ணிச்சு நம்மளால சொல்ல முடியும்? இந்த வெள்ளப்பெருக்கு நீங்க இப்ப சந்திச்ச வெள்ளப்பெருக்க வச்சு அந்த கேஸோட நீங்க ஒப்பிட முடியாது. ரெண்டாவது நான் ஒண்ணு கேக்குறேன், இவ்வளவு வருது கட்டிட்டு பேசுறாங்களே காங்கிரசும் திமுகவும் எங்க அம்மா இன்ஃபுளுன்ஸ் பண்ணதான் டெல்லி போறாங்கன்னு. ஒவ்வொரு முறையும் 10 வருஷம் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ திரு கருணாநிதி அவர்கள் எதற்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண டெல்லிக்கு போனாரு? தமிழக மக்கள் பிரச்சனைக்காகவா, காவிரி இஷ்யூக்காகவா, முல்லை பெரியாருக்காகவா, தன் மகள் மேல் உள்ள வழக்குகளுக்காகவும் தன் மந்திரி சபையில் தன்னுடைய எந்த பதவி வேண்டும் என்பதற்காக இன்ஃபுளுன்ஸ் பண்ண போனாங்களே தவிர எங்கள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் எந்த இன்ஃபுளுன்ஸுக்காகவும் எந்த காலத்தில் டெல்லிக்கு போவதில்லை, மக்களுக்காகத்தான் போவாங்க. இவர்களை போல கட்சியில் பதவி வாங்குவதற்காக அல்ல, அரசாங்கத்தில் பதவி வாங்குவதற்காக அல்ல. பிரதமரை சந்திப்பதை எப்படி கொச்சப்படுத்தக்கூடாதோ அதே போல உண்மை. ஒரு முறை ராஜினாமா இருங்க, தான் கேட்ட அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கலன்னு கருணாநிதி அவர்கள் ராஜினாமா கடிதத்தை தன் எம்பிக்களை வச்சு வாங்கி வச்சு மிரட்டினாரு. காங்கிரஸ் ஆட்சியை மிரட்டினாரா இல்லையா? கூட்டணி கட்சியா பிரதமர் ஒரு முதல்வரை டெல்லிக்கு போனது யாரு மிஸ்டர் ஹரி? திமுக தலைவர் கருணாநிதியா இல்ல எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா? பேசணும். அதுக்கு தான் சொல்றேன், நாங்க we never influence, அவர் அம்மா will never do that. நாங்க எப்போ போறதா இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக போவோமே தவிர எங்க கட்சி எம்பிகளுக்கு மந்திரி சபையில பதவி வேணும், எங்க கட்சி வழக்குகளை எப்பொழுதுமே நீதிமன்றத்தில் சந்திப்பவர். ஏன்னா இது ஒரு முழுக்க முழுக்க திமுகவும் காங்கிரசும் போட்ட பொய் வழக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பத்தி பேசலாம். என்னுடைய கேள்விங்கிறது, மத்திய அரசாங்கத்துடைய பல திட்டங்களுக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு அளிக்கல குற்றச்சாட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு உதய் திட்டத்துல என்னால முதலமைச்சரை சந்திக்கவே முடியலன்னு மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னாரு. இந்த மத்த அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க? வெங்கையா நாயுடு உட்பட நாங்கள் எப்பொழுது போனாலும் எங்களை சந்திக்கக்கூடிய இடத்தில் தான் தமிழக முதலமைச்சர் இருக்கிறார். இப்ப கேள்வியா எழுப்பல. நான் கேட்பது மாநில திட்டங்களுக்கு மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு வேணுங்கிற கோரிக்கை எப்படி இருக்கிறதோ அதே போல மத்திய திட்டங்களுக்கு மாநிலத்துடைய ஒத்துழைப்பு வேணும், அது இருக்காங்கிற கேள்வி விவாதமும் சேர்ந்தே இருக்கு இல்லையா? நிச்சயமாக மத்திய அரசு உதவி வேண்டும் என்பதனால்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் சென்னை வந்த போதும் சரி, நாளைக்கு அம்மா டெல்லி போகும் போதும் சரி, ஒத்துழைப்பு வேண்டும் என்பதற்காக தானே மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு பாரத பிரதமரை பார்க்கவே போறாங்க. மத்திய அரசு ஒத்துழைப்பு கடந்த 10 வருஷம் திமுக காங்கிரசும் ஒன்னா இருந்ததுனால ஒத்துழைப்பு கிடைக்கல, இந்த முறை கிடைக்கும் என்பதனால் தான் அழுத்தம் கொடுத்து பிரதம மந்திரி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் சந்திக்க போறாங்க. இவங்க சாதிக்கல, இவங்க என்னதை சாதிச்சாங்க அதை சொல்ல சொல்லுங்க. 15 மணி நேரம் மின்வெட்டு தமிழ்நாட்டில் இவங்க சாதனை மக்கள் எல்லாம் பார்த்துட்டு 2 ஆண்டுகள்ல முந்தைய காங்கிரஸ் அரசுக்கு நீங்க பாராளுமன்றத்தில் உங்களுடைய பலத்தை வைத்து கொடுத்த அழுத்தத்தை இந்த அரசுக்கு கொடுத்திருக்கிறீங்களா? லோக்சபால இன்னைக்கு பல விஷயங்கள் கோரிக்கைகளை ஓங்கி வலியுறுத்தி இருக்கிறீங்களா பாராளுமன்றத்தில் கேள்வி சேர்ந்து எழுதலையா? வலியுறுத்ததுனால தானே 1 by 1 அவங்களும் அவங்க கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றிட்டு வராங்க. அழுத்தம் இல்லாமல் பேசக்கூடாது. இல்ல ப. சிதம்பரம் மகன் விவகாரத்துக்காக நீங்க வந்து பாராளுமன்றத்தை முடக்கினீங்க, அது போல ஜல்லிக்கட்டுக்காக இல்ல அரசு கேபிள் விவகாரத்துக்காக மீனவ விவகாரத்துக்கு கூட பலமுறை முடக்கி இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு செஞ்சீங்க, ஒரு தொடர் அழுத்தம் கொடுக்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனையை பூதாகரமாக்கியது யார்? முதல்ல எந்த ஆட்சி காலத்துல ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஆச்சு? எந்த ஆட்சி காலத்துல தடை வாங்கப்பட்டது? எந்த ஆட்சி அதை பத்தி கவலைப்படாம இருந்தது? இன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்காக இத்தனை முறை நாங்களாவது குரல் கொடுத்தோமே, இதற்கு முன்னாடி இருந்த திமுக காங்கிரஸ் அரசு பார்லிமெண்ட்ல ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்து தடை சேர்த்துதான் அவங்கதான். ஜெயந்தி நடராஜன் காலத்துல அதை மாற்றி அமைச்சதும் அவங்கதான். அது என்ன செஞ்சாங்களோ அதான் நீங்களும் செஞ்சீங்க. ஜெயந்தி நடராஜன் காலத்துல நிச்சயமா அழுத்தம் கொடுக்கப்படுது. மாண்புமிகு பாரத பிரதமர் நாளை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா சந்திக்கும் போது
இன்னும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சிவப்பிரியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ராஜ்யசபால மட்டும் இல்லாத அதிமுகவுடைய பலம் ராஜ்யசபால இருக்கிறது, பாஜகவுக்கு பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் போதிய எண்ணிக்கை இல்ல, அதனால அதிமுகவுடைய எண்ணிக்கை ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சில மசோதாக்களை நிறைவேற்றுவதில். அதே போல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் தேர்தல் வர இருக்கிறது. நாடு முழுவதும் MP MLAக்கள் வாக்களிக்கக்கூடிய தேர்தல். மொத்த ஓட்டு மதிப்பு 10.98 லட்சம் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு 1.25 லட்சம் வாக்குகள் குறைவாக இருக்கிறது. அதிமுகவுக்கு MP MLAக்களுடைய பலத்தை சேர்த்து பார்க்கும்போது ஒரு 60,000 வாக்குகள் கிட்டத்தட்ட இருக்கிறது. எனில் ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலையும் யார் நாட்டுடைய அடுத்த குடியரசுத் தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுப்பதிலையும் ஜெயலலிதா ஒரு மிக முக்கியமான பங்காற்றுவார். அதுவும் ஒரு ஃபேக்டராக மத்திய மாநில அரசு உறவுல பாஜக அதிமுக உறவுல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக. இப்ப இந்த பாரதிய ஜனதா AIADMK-வை எதுக்கு NDA-ல இருக்கணும்னு விரும்புறாங்கன்னா, these are the factors like you pointed out Mr. Hariharan. நீங்க சொன்னது போல இது மட்டும் இல்லாம இப்ப வருகின்ற இந்த ராஜ்யசபாவில் அவங்களுடைய பில்ஸ் பாஸ் பண்றது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் போன்ற பல குரூஷியல் திங்ஸ்க்கு AIADMK சப்போர்ட் பிஜேபிக்கு தேவைப்படுது. அதனாலதான் நாளைக்கு நடக்க போற மீட்டிங்ல இன்னும் பிராடர் சப்போர்ட் AIADMK சார்பில் இந்த பிஜேபி கவர்மெண்ட்க்கு கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் ஒரு கோரிக்கை வைப்பார் என்று நேஷனல் மீடியாவில் எழுதுறது மட்டுமல்லாம தேசிய அளவிலான பாரதிய ஜனதா தலைவர்கள் கூறி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாம நேஷனல் மீடியா 2004 சொல்லிட்டு வருது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகுது. 16 ஆண்டுகளா தொடர்ந்து சொல்லி வரப்படுது. மோடியும் ஜெயலலிதாவும் நண்பர்கள், ஜெயலலிதாவுக்கும் அத்வானிக்கும் நல்ல நட்பு இருக்கிறது, எனில் இந்த கூட்டணி சாத்தியம் அப்படின்னு இதே நேஷனல் மீடியா தொடர்ந்து எழுதி வருது. 2004க்கு அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததே கிடையாது. நடுவுல நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் வந்திருக்கு. அப்பெல்லாம் இல்லாத போது இப்ப அதிமுக அதை ஏற்க வேண்டிய பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் அதிமுகவுக்கு என்ன இருக்கு? பிஜேபி கூட கோரிக்கை வைத்தாலும் அதிமுக ஏன் ஏற்கணும்? இல்ல, அதிமுகவுக்கு எந்த கம்பல்ஷனும் இல்ல. The compulsion is only for the BJP. That is what நான் சொல்ல வரேன். இப்போ BJP ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல ராஜ்யசபால இருக்கிறதுனால அவங்க ஒரு இப்ப கூட நாங்க தான் அதிகமா ஜெயிச்சிருக்கோம். அவங்க நீங்க தொடர்ந்து ஜெயித்தாலும் இப்ப இல்லங்க, காங்கிரஸுக்கு இல்லாத இருந்தது லோக்சபால. சில பில்லுல காங்கிரஸ்க்கு நாங்க சப்போர்ட் பண்ணிருக்கோம் அவங்க கவர்மெண்ட் இருக்கும் பொழுது. இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஃப்ளோர் கோஆர்டினேஷன் வச்சுதான் எல்லாமே நடக்குமே தவிர அங்க எல்லா பில்லுமே எதிர்கட்சிங்கிற எதிர்க்க மாட்டாங்க. அது பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே ஒரு இன்டரப்ஷன் பேசினது ஒரே ஷாட்டா. தமிழக அரசு தமிழக நலன்ல ஜிஎஸ்டி பில்லுல வித்ரா நினைக்கிறேன்னா தமிழகத்துக்கு ஜிஎஸ்டி பில் இன்றைய இருக்க ஜிஎஸ்டி பில் இருக்கணும் அதிமுக தொடர்ந்து எடுத்து வந்திருக்கு. எங்க காலத்திலயும் எடுத்து வந்திருக்கு, இப்பயும் எடுத்து வந்திருக்கு. இப்ப போய் தமிழக நலனை விட்டுட்டு வர மாட்டாங்களோ வந்துருவாங்களோ தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் 24% இருக்கக்கூடாது, 12% இருக்கும். ஆனா தமிழக நலனை விட்டுடுவாங்களோன்னு பயம் எங்களுக்கு. தமிழக மக்கள் நம்ப மாட்டோம், செய்ய மாட்டாங்க, நம்புறோம். எங்களோட இறுதியான கருத்தையும் கேட்க வேண்டிய நேரம் தாச்சு. திரு பிரியன், நீங்க உங்களோட கருத்துக்களை முடிச்சிருங்க. So you feel இன்னொரு பெட்டர் கோஆர்டினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. NDA-ல சேர்றதுக்கு இன்விடேஷன் வரைக்கும் பிரதமர் வெளியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்க. கம்ப்ளீட் யுவர் பாயிண்ட்ஸ். ஆமா, எப்படின்னா actually speaking to some BJP leaders, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, for all practical purposes AIADMK NDA ஓட தான் இருக்காங்க. எந்த பில்லுக்கும் except for bills like GST-ல AIADMK ஸ்டாண்ட் அந்த காங்கிரஸ் பேனலிஸ்ட் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்டா இருந்திருக்கு. பட் மத்த பில்ஸ்ல எல்லாம் அவங்க AIADMK பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, the national BJP, I'm not talking about the Tamil Nadu BJP, national BJP AIADMK they consider AIADMK as part of NDA. So இல்ல அந்த சப்போர்ட் கூட்டணியில இல்லாமே பெறலாமே. ஒரு நட்பு ரீதியாக அவங்க பல சமயங்கள்ல மம்தா பானர்ஜியோட சப்போர்ட்டும் பெற்றிருக்காங்க. அது நட்பு ரீதியாகவே இந்த ஒரு இஷ்யூ பேஸ் சப்போர்ட் பெறலாமே. எதற்காக ஒரு NDA அப்படிங்கிற ஒரு ஃபோல்டுக்குள்ள இருவரும் சேர்ந்துதான் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் எங்க இருந்து வருதுன்னு கேட்கிறேன். இருவருக்குமே அவங்களோட சப்போர்ட் நாடாளுமன்ற மாநிலங்களிலும் மக்களிலும் பெற்றிருக்காங்கன்னா இப்படி இந்த ஸ்டேட்டஸ் கோலே பெறலாமே.
இல்ல ஸ்டேட்டஸ் கோல பெறலாம். ஆனா ஸ்டேட்டஸ் கோல ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. இந்த மசோதாக்கு இவங்க கொடுப்பாங்களா, அந்த மசோதாக்கு அவங்கள பண்ணுவாங்களா, ஒவ்வொரு முறையும் அவங்கள அவங்க கிட்ட போய் பெர்சுவேட் பண்ற ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை என்டிஏல நான் ஏஐஏடிஎம்கே மினிஸ்ட்ரியில ஜாயின் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பா ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பல்ஷன் நம்ம இந்த ஸ்டேட் பார்ட்டிக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப என்டிஏல கூட அவங்க ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் பிஜேபி ஃபீல்ஸ் என்டிஏல ஏஐஏடிஎம்கே ஜாயின் பண்ணா அவங்களுக்கு நல்லா இருக்கும் பிஜேபி தான் ஃபீல் பண்றாங்க. ஏஐஏடிஎம்கே அவங்களோட காட்சை அப்படிதான் கருதுறீங்களா? எனக்கு ஏசியங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புங்கிறது மறுக்கக்கூடியதா? சம்திங் யூ கேன் ரூல் அவுட். கமெண்ட் ஆன் திஸ் ஹைபோதெட்டிக்கல். வில் யூ ரூல் இட் அவுட்? நான் எதுவும் சொல்லலங்கிறேன். நீங்க பத்திரிகையில நீ காலையில வந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. அவர் தமிழ்நாடு பிஜேபியில ஆல் இந்தியா பிஜேபி சொல்றாங்கன்னு பேச அதுக்குள்ள அவரோட கருத்துக்களை நோ சார். நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாருடைய நாட் ஓன்லி ஏடிஎம்கே, நாங்க எந்த மசோதா வந்தாலுமே அத்தனை பேருடைய ஆதரவோடு அது வெற்றி பெறணும் தான் ஆசைப்படுறோம். இது அட்மிட் ஒரு ஃபேக்ட். அதிமுக ஒரு விஷயம் உண்மை, அதிமுக பல மசோதாக்கள்ல மத்திய அங்க பார்லிமெண்ட்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மசோதாக்கள் ஆதரிச்சிருக்காங்க, நான் மறுக்கவே இல்லை. அதே போல காங்கிரசும் கூட இந்த என்ஜேசி இதெல்லாம் ஆதரிச்சிருக்காங்க. இதுவும் வந்திருக்கு, கம்யூனிஸ்ட் ஆதரிச்சு அந்தந்த பில் அந்த மசோதா எதுக்காக அது இஷ்யூ பேஸ்ட். அதனால உறவுல ஒரு அபிஷியலா ஒரு என்டிஏல அதான் சொல்றேன், பொதுவாக அதிமுக தமிழக அரசாங்கத்தோடு கேள்வி எனக்கு தமிழக அரசாங்கத்தோடு மத்திய அரசாங்கம் நல்லுறவை மட்டுமே விரும்புகிறது. ஒரு நட்பு இருக்கிறது, ஒரு நல்லுறவு இருக்கிறது மத்திய மாநில அரசுக்கு. இது பயனளிக்கக்கூடிய உறவாகவும் ஒரு ஃப்ரூட்ஃபுல் மீட்டிங்கா அமையும் அப்படின்னு நம்புறீங்களா? இறுதியான கருத்து. நிச்சயமா எந்த சுயநலத்துக்காகவும் மாண்பு முதலமைச்சர் அம்மா நாளைக்கு போல மக்களுக்காக போறாங்க. நிச்சயமா அழுத்தம் கொடுத்து அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற மத்திய அரசினுடைய உதவியை நிச்சயமா அம்மா பெறுவார்கள். சரஸ்வதி அம்மா சொன்னாங்க எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு, அவ்வளவு. இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவே செய்தாக வேண்டும். பிரதமரும் எனக்கு புரியல. இந்த தருணத்தை நிகழ்ச்சியை நிறைவே செய்தாக வேண்டும். பிரதமர் மோடியும் முதலமைச்சரும் நாளை சந்திக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் வலியுறுத்த போகிறார். சில கோரிக்கைகள் நீண்ட நாட்கள் கோரிக்கைகள், சில கோரிக்கைகளை புதிய கோரிக்கைகளாக வலியுறுத்த போகிறார் அப்படிங்கிற தகவல்கள் வருகின்றன. இது தமிழ்நாட்டுக்கு பலனளிக்க வேண்டும், நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும், பயன் தரக்கூடிய சந்திப்பாக இது அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. தமிழக முதலமைச்சருடைய சந்திப்பு நிச்சயம் பயன் தர வேண்டும், தமிழக மக்களுக்கு நலன் பயக்க வேண்டும் என்று எல்லோரும் எண்ணுவோமாக. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.